போட்டு செய்யலாம். வெயிட்டும் ஏறாது. நம்ம தண்ணி வந்து தேங்குமா பில்டிங் தாங்குமான்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம கடப்பக்கல் இல்லை வேறு ஏதாவது ஸ்டாண்டு அந்த மாதிரி வச்சு கூட நம்ம க்ரோ பேக் வச்சு கூட நம்ம செய்யலாம். க்ரோ பேக்கும் வெயிட் கம்மியாக தான் இருக்கும். நம்ம தொட்டி கட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கு அதில். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேனி வளர்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 6 மாசமா தேனி வளர்க்குறேன். இதில் 2 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்தேன். நான் வந்து 1 லிட்டர் எடுத்துட்டேன், 2 லிட்டர் எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதம் வந்து 3 லிட்டர் வந்துருக்கு. அப்படியே ஒவ்வொரு பெட்டியாக சேகரிச்சுட்டு வரோம் நாங்கள். இப்போ அதை வந்து நான் அடுத்த தடவை நான் சேரும் போது அதை விற்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ நமக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தெரிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டேன் அந்த தேன்லாம். அந்த பூக்கள் எல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த மகரந்த சேர்க்கை நடந்து அந்த காய் பழம் எல்லாமே வருது. அந்த தேன் பூ செடி நிறைய வைக்கணும். அந்த மகரந்தத்தெல்லாம் எடுத்து போய் சேர்க்கறதுனால